ஓம் சாய்ராம். ஷீரடி சாய்பாபா வார ராசி பலன்கள் மே 3 முதல் மே 9 வரை. பாபாவின் வாக்கு: குழந்தாய், பொறுமையாக இரு. உனக்கு எது சேர வேண்டுமோ அது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் கடமையை செய். மேஷம். இந்த வாரம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். பாபாவின் ஆலோசனை: கோபத்தை குறைத்துக்கொள். மற்றவர்களுக்கு உதவும் குணமே உன்னை காக்கும். வழிபாடு: பாபாவிற்கு மஞ்சள் நிற மலர்களை சாற்றி வணங்குங்கள். ரிஷபம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். பாபாவின் ஆலோசனை: மற்றவர்களின் பேச்சை நம்பி அவசர முடிவுகளை எடுக்காதே. உன் உள்ளுணர்வை கேட்டு நட. வழிபாடு: வியாழக்கிழமை அன்று பாபாவிற்கு இனிப்பு நைவேத்தியம் செய்யுங்கள். மிதுனம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பாபாவின் ஆலோசனை: சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக இயங்கு. வெற்றி உன் கையில். வழிபாடு: ஓம் சாய்ராம் என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். கடகம். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். பாபாவின் ஆலோசனை: வீண் கவலைகளை விடு. நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதற்கும் பயம் வேண்டாம். வழிபாடு: ஏழை எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த உணவை வழங்கு. சிம்மம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பாபாவின் ஆலோசனை: அகந்தையை தள்ளிவை. பணிவு உனக்கு மென்மேலும் புகழைத் தரும். வழிபாடு: பாபாவின் பாதத்தில் ஒரு எலுமிச்சை பழம் வைத்து வேண்டிக்கொள். கன்னி. பொருளாதார நிலை சீராகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பாபாவின் ஆலோசனை: எதையும் திட்டமிட்டு செய். வீண் செலவுகளை குறைப்பது நல்லது. வழிபாடு: பாபாவிற்கு ஊதுவத்தி ஏற்றி தியானம் செய். துலாம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். பாபாவின் ஆலோசனை: பொறுமை உனக்கு மிக முக்கியம். நல்லதே நடக்கும் என்று நம்பு. வழிபாடு: பாபாவிற்கு வெண்மையான வஸ்திரம் அல்லது மலர்களை சமர்ப்பித்து வேண்டிக்கொள். விருச்சிகம். எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். பழைய கடன்கள் வசூலாகும். பாபாவின் ஆலோசனை: மற்றவர்களை குறை சொல்லாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வழிபாடு: வியாழக்கிழமையன்று சாய் சரித்திரம் வாசிப்பது சிறப்பு. தனுசு. வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும். பயணங்களால் நன்மை உண்டாகும். பாபாவின் ஆலோசனை: உழைப்பை நம்பு, அதிர்ஷ்டத்தை அல்ல. உன் உழைப்பிற்கான பலனை நான் தருவேன். வழிபாடு: பாபாவின் திருவுருவ படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றவும். மகரம். வேலை பளு அதிகமாக இருக்கும். நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். பாபாவின் ஆலோசனை: மனதை ஒருநிலைப்படுத்து. அமைதியே உனக்கு மருந்தாகும். வழிபாடு: அருகில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய். கும்பம். சுப செய்திகள் வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடக்கும். எளியவர்களிடம் அன்பாக இரு. நீ செய்யும் தர்மம் உன்னை காக்கும். வழிபாடு: பாபாவிற்கு கற்கண்டு அல்லது உலர்ந்த திராட்சை வைத்து நைவேத்தியம் செய். மீனம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். பாபாவின் ஆலோசனை: நம்பிக்கையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுவிட்டன. வழிபாடு: பாபாவிற்கு சந்தனம் பூசி அலங்காரம் செய்வது உகந்தது. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.